புரோச்சனன் தீ வைத்தான், புரோச்சனன் தீ வைத்து குந்தியும் பாண்டவர்களும் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹஸ்தினாபுரத்துக்கு நியூஸ் போகிறது. திருதராஷ்டிரன் அழுகிறான். திருதராஷ்டிரனுடைய மகன்களும் சேர்ந்து அழுகிறார்கள். பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் திதி செய்கிறார்கள், ஈமகாரியம் செய்கிறார்கள். எல்லாத்தையும் விதுரர் சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மட்டும்தான் தெரியும் பாண்டவர்கள் சாகவில்லை என்று. அதனால என்ன ஆயிடுத்து, அந்த பக்கம் மக்கள் எல்லோரும், ஹஸ்தினாபுரத்து மக்கள் எல்லோரும் அழுது புலம்புகிறார்கள். திட்டாதவா கிடையாது திருதராஷ்டிரனை, எல்லோரும் அழுது புலம்புகிறார்கள். இந்த படகோட்டி அவனுடைய கரபலத்தால் இந்த பக்கம் கங்கையை வேகமாக நதியை கடந்தவர்கள் என்ன ஆயிடுத்து, அன்னைக்கு நைட்டு கடந்து போய் பாது ராத்திரி என்ன கடந்து போகும்போது அப்படியே ஆயிடுத்து உடம்பு. இவாளுக்கு நடக்கவே முடியல, இவா யாராலையும். அந்த பக்கம் போனால் அடர்ந்த காடு. இது எங்க இடம், இது எங்கே போய்விடும் ஒன்றுமே தெரியலை. போயிட்டே இருக்கா. என்ன ஆயிடுத்து, இவர்கள் மாறுவேடம் தரித்து போக வேண்டும் என்று அந்த நண்பரே விதுரர் அனுப்பிச்ச அந்த ஆளே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டாரோ என்னவோ. போட்டுக்குள்ளே ட்ரெஸ் இருக்குது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, ட்ரெஸ் மாற்றிக்கோ உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அனைவரும் மர உரி தரித்து மாறுவேடத்தில் இருந்தார்கள். ஆக இவர்கள் எல்லோரும் முடியாமல் காட்டுக்குள்ளே நடந்து போயின்னு இருக்கறச்சே, அம்மா அம்மா நடந்து போகிறச்சே அவ்வளோ டயர்டு, அவ்வளோ தூக்கம் இருக்குது கண்ணில். எத்தனையோ நாளாக தூங்கினா போல தான் தூங்கியிருப்பா இல்லையா, போன ஒரு வருஷமாக. ஆயுதங்கள் தரித்து எனி டைம் இப்படி ரெடியாக இப்படி எழுந்துக்கணும் அப்படின்னா அப்படியே தூக்கம் கண்ணை மூடுறது. அவளால் நடக்கவே முடியல. உடனே பீமன் யுதிஷ்டிரர்கிட்ட, பீமனால் தாங்க முடியல, வெரி எமோஷனல் பர்சன் பீமன், தாங்க முடியல. அப்போ இந்த புரோச்சனன் செத்தானா இல்லையான்னு தெரியலையே, நான் அடித்தேன், அவனை தீ வச்சேன், அவன் செத்தானா இல்லையான்னு இன்னும் தெரியலை. அதனால் நம்ம இப்போ இனிமேல் எங்கே தப்பிக்க போகிறோம், எங்கே போக போகிறோம், நம்ம எதுக்கு ரெடியாக இருக்கணும், எப்போ ரெடியாக இருக்கணும், என்ன பண்ணணும், ஒரு க்ளூ, ஒரு ஐடியா எதுவுமே, அதாவது ஒரு பிளான், ஒரு கெஸ்ஸு கூட பண்ண முடியலையே நம்மளால். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இப்போ இருக்கோமே. என்ன செய்வது, எப்படி தப்பிக்க போகிறோம், எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள போகிறோம் என்று தெரியவே இல்லையே. யுதிஷ்டிரருக்கு கேட்கறதுக்கு கூட சக்தி இல்லை, அவ்வளோ டயர்டாக இருக்கார். பீமா, முன்னாடி எங்களை தூக்கின்னு வந்தியா, அந்த மாதிரி எங்களை தூக்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். உடனே திருப்பி எல்லாரையும் தூக்கிண்டு, அதே மாதிரி அவள் 5 பேரையும் தூக்கிண்டு வேகமாக காட்டுக்குள்ள டங் 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 டங், எவ்வளோ தூரம் அந்த இடத்துலேருந்து, அந்த ஏரியாலேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி போகிறான். அவன் போன வேகம் காற்றினுடைய வேகத்தில் சென்ற பீமன் என்ன பண்ணான், தனக்கு முன்னாடி தடையாக வந்த அனைத்து மரங்களையும் உடைத்தெறிந்து, மார்பாலேயே உடைத்தெறிந்து சென்றான். மாறுவேடத்தில் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும். களைப்பு, தாகம், பசி, தூக்கம் இது எல்லாம் இருந்தது. என்ன ஆயிடுத்து, இதில் குந்தி புலம்ப ஆரம்பிச்சுட்டா. அதனால் குந்தி புலம்ப ஆரம்பித்த உடனே இவனும் ஏற்கனவே எமோஷ்னலாக இருக்கான், அவள் எல்லாரும் டயர்டாக இருக்கா, அம்மாவாலையும் தாங்க முடியும், எவ்வளோதான் வேதனையை தாங்கிறது, அவளும் பாவம் புலம்ப ஆரம்பிச்சா. உடனே தாகம் வேற, இதில் சாப்பாடு இல்லாட்டி கூட பரவாயில்ல, தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உடனே அம்மாவையும் சகோதரர்களையும் ஒரு ஆலமரத்தடியில் அமர்த்தி விட்டு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் பக்கத்தில் எங்கேயான தண்ணி இருக்கா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் போகிறான். போய் பக்கத்தில் போய் ஏதோ ஒரு குளத்துலேருந்து தண்ணி இருக்குது, கொண்டு வரத்துக்கு பாத்திரம் இல்லை. எதில் தண்ணி கொண்டு போகிறது? உடனே அங்கவஸ்திரத்தை எடுத்து ஃபுல்லாக அப்படியே நினச்சி அதை அப்படியே எடுத்துன்னு போய் அம்மா வாயில் போய் புழியிறான். அப்படி அம்மா வாயில் அந்த மாதிரி புழியறச்சே பொல 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 பொலன்னு அழறான். என்ன வேதனை இது, இப்படி ஒரு அவலை நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு அவன் புலம்புகிறான். எல்லோரும் பஞ்சனையில் படுத்து உறங்கியவர்கள், என் சகோதரர்களும் என் தாயும். இன்னைக்கு கட்டாந்தரையில் அது எங்கே படுத்துட்டு இருக்கோன்னு கூட தெரியலையே, இந்த இருட்டில் புல்லுலையும் இதுலேயும் படுத்துட்டு இப்படி படுத்துட்டு இருக்காளே. தேவர்களினுடைய புதல்வர்கள் அனைவரும், இந்த மூ உலகிற்கும் ஏகாதிபதியாக இருப்பதற்கான யோகிதை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும். அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்தே, அவள்லாம் டயர்டாக இருக்கா,
பீமனுக்கு அடங்கவே இல்லை. பீமன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், ஆனால் வெரி எமோஷ்னல், என்னை அடங்கவே இல்லை. துரியோதனன், திருதராஷ்டிரன் எல்லாரையும் ஒத்தர் விடாம எல்லாரையும் சேர்த்து வச்சு திட்டுறான். பாவி, மகா பாவி. என்னுடைய அண்ணா இந்த யுதிஷ்டிரர் எனக்கு கட்டளை இடவில்லை, அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார்னா இன்று இரவே உங்கள் அனைவரையும் நான் ஒருவனாகவே கொன்று விடுவேன் அப்படின்னு புலம்புறான் பீமன். எல்லோரையும் கூண்டோட யமலோகத்துக்கு அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு புலம்புறான். இவன் மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். இவ 5 பேரும் அப்படியே அப்படின்னு ஒருத்தர் மேலே படுத்துட்டு அப்படியே அவ்வளோ டயர்டு, அப்படியே தூங்கியே போயிட்டா இவா. உடனே பீமன் டிசைட் பண்ணான், பாவம் இவாள்லாம் டயர்டாக இருக்கா, இவா தூங்கட்டும், இவாளுக்கு நான் காவல் காக்க போகிறேன். எங்கே இருக்கோம் என்ன இருக்கோன்னே தெரியாது இல்லையா, இவா எழுந்துக்கிறது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கான். இத்துடன் ஜதுகிருஹ பருவம் முடிவடைகிறது. 140வது அத்தியாயத்திலிருந்து 150வது அத்தியாயம் வரை ஜதுகிருஹ பருவம். அது முடிஞ்சு இப்போ அடுத்த பருவம் ஹிடிம்பவத பருவம். 151வது அத்தியாயத்திலிருந்து 155வது அத்தியாயம் 9வது உபபருவம் ஹிடிம்பவத பருவம். இதில் மொத்தம் 182 ஸ்லோகாஸ் இருக்கு. என்ன ஆயிடுத்து, இப்போ பாண்டவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் எங்கு தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஒரு மரத்தடியில் பாண்டவர்கள் குந்தியெல்லாம் தூங்கின்னு இருக்கா. பீமன் வந்து காவல் காத்துட்டு இருக்கான். அவ எங்க இருக்காளோ அங்கேந்து கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு மரத்துக்கு மேல ஹிடிம்பன் என்ற பெயர் கொண்ட ராட்சசனானவன் வாழ்ந்து வந்தான். அந்த மரம் தான் அது அவனுடைய வசிப்பிடமாக இருந்தது. என்ன ஆயிடுத்து, இவன் எப்படிப்பட்டவன் இந்த ஹிடிம்பன்னா, ரொம்ப பெரிய ஆற்றலும் வலிமையும் கொண்டவன். இவனுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்க, மனித இறைச்சியை உண்ணும் ஒரு கொடிய ராட்சசன். அவன் அந்த பக்கம் வரும் மனிதர்களை அடித்து தின்று சாப்பிட்டு கொண்டிருந்தான். ரொம்ப நாளாக அந்த சைடு யாருமே வரலை. அதனால் மனித இறைச்சிக்காக, மனித இறைச்சின்னா என்ன தெரியும்ல, ஹியூமன் மீட், ஹியூமன் ஃப்ளெஷ். ஸோ அதற்காக ஏங்கி கொண்டிருந்தான். பெரிய வயிறு கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் சிகப்பு நிறத்தில் அவனுடைய கேசமும் தாடியும் இருக்கும். அவனுடைய தோள்கள் எப்படி இருக்கும்னா, மரத்தினுடைய கழுத்தை போல் அகலமாக இருக்கும். அவனது காதுகள் எப்படி இருக்கும்னா, அம்பினுடைய முனை இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி அவன் காதுகள் இருக்கும். அவனுடைய தோற்றமே அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படி ஒரு தோற்றம். ஏன்னா கருமையான ஒரு உடல், அப்புறம் கூர்மையான நீளமான பற்கள், அப்படி இருப்பான். என்ன கடுமையான முகம், சிகப்பான கண்கள், அப்படி ஒரு மிருகமாக இருந்தான் அவன். அவன் என்ன செய்தான், பாண்டவர்கள் உறங்கி கொண்டிருந்ததை இவன் பார்த்து விட்டான். அப்புறம் திரும்ப திரும்ப அவளே மனுஷனா மனுஷனா அப்படின்னு திரும்ப 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 அவளையே பார்த்தான். 1 இல்லை 2 இல்லை 6 வந்திருக்கு. என்ன அதனால இன்னைக்கு வந்து பொங்கல் தான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். என்ன உடனே என்ன பண்ணான், அவனுடன் இருக்கும் அவன் தங்கையை அழைத்தான். அவள் பேரு ஹிடிம்பா என்று பெயர். தமிழில் சொன்னால் இடிம்பை இல்லை இடிம்பி அப்படின்னு சொல்லுவா. ஸோ ஹிடிம்பையை அழைத்தான். அழைத்து என்ன சொன்னான், வெகு நாட்கள் கழித்து நமக்கு ஒரு தகுந்த உணவானது வந்திருக்கிறது, அதனால மனித வாடை வருகிறதே பாத்தியா அப்படின்னு அவகிட்ட சொல்லிகிட்டே இருந்தான். உடனே அப்புறம் அவகிட்ட சொன்னா, நீ வந்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் யார் என்று தெரிந்து வா. எனக்கு என்ன ஆசைன்னா, அவர்கள் தொண்டையை கடித்து அந்த நரம்புகளை பிச்சு சுட 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 அந்த ரத்தத்தை பருக வேண்டும் அப்படின்னு ஆசை அப்படிங்கிறான் அவன். அதனால ஆமாம் பாயசம் குடிக்கிற மாதிரி அவனே அவன் என்ன சொல்கிறான், அதனால் நீ சென்று அவர்கள் யார் என்று அறிந்து வா. வேண்டாம் வேண்டாம், அவர்களை கொன்றே கூட்டி கொண்டு வா. நாம் இருவரும் சேர்ந்து அவர்களை உண்டுவிட்டு நாம் பல வகையில் டான்ஸ் ஆடலாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறான். உடனே இவள் என்ன சொல்கிறா, ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவின் கட்டளைக்கு இணங்கி அவர்களை கொல்வதற்காக சென்றாள் இடும்பை. அந்த இடத்துல என்னாச்சு,
அவளும் மனித ஊனுண்ணி தான், அவளும் ஹியூமன் மீட் ஈட்டர் தான், அவள் அண்ணாவை மாதிரி. அங்கு அவள் சென்றவுடன் தாயுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் தேவர்களுக்கு ஒப்பான அழகை கொண்ட பாண்டவர்களை பார்த்தாள். அவர்கள் பக்கத்தில் வெல்லவே முடியாதவன் போல அமர்ந்து கொண்டிருந்த பீமனையும் கண்டாள். பூமியில் எங்கேயுமே ஒப்பிட முடியாத அழகை பீமனிடத்தில் கண்டாள், காதலில் விழுந்தாள். உடனே இவரே எனக்கு கணவராகுவதற்கு தகுந்தவர் என்று முடிவு செய்தாள். அடுத்த தாட் என்ன வந்தது? அதனால் அண்ணனினுடைய ஆணைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஏன்னா அண்ணனினுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து நான் இவரை கொன்றுவிட்டால் இவர்களை உண்ணுவதில் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி சில நொடிகளிலேயே கழிந்துவிடும். அதற்கு மாறாக அண்ணனுக்கு கீழ்ப்படியாமல் இவரை நான் அடைந்து மனம் புரிந்தால் இவருடன் வாழ்நாள் ஃபுல்லா நான் சந்தோஷமா இருக்கலாமே. அதனால நான் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறத தான் நான் விரும்புறேன். அதனால நான் இவரை கொல்ல மாட்டேன். ஆனா இப்படியே ராட்சச உருவில் போனால் இவர் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால நான் என்ன பண்ணணும்? அழகான ஒரு பெண் உருவை எடுத்துக்கொண்டு போகிறேன், அப்பதான் அவரை அப்ரோச்சே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சரஸ் மாதிரி அழகா தன்னுடைய உருவை மாத்திண்டு இவ போறா, பீமன் கிட்ட போறா. அழகான ஆபரணங்கள், வாயில் புன்னகை, அப்புறம் மெல்லிய நடை. என்ன அப்படி நேர பீமனிடம் சென்று, ஹே புருஷ ரிஷப, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? தெய்வீக அழகுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார்? அத்தனை தேவலோகத்து கன்னிகைக்கு ஒப்பான அழகை கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாளே இந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்குறா. உடனே பீமனுக்கு புதுசா இருக்கு, இவ எங்கேருந்து வந்தா இந்த காட்டுக்கு நடுவில் அப்படின்னு. அவ சொல்றா, இந்த கானகம் ஹிடிம்பன் என்ற கொடிய ராட்சசனுடைய கானகமாகும். அவனுடைய இருப்பிடம், அவன்தான் இந்த கானகத்துக்கு அரசன். அது உங்களுக்கு தெரியுமா? அவன் என்னுடைய அண்ணன். நானும் அண்ணனும் என்ன பண்ணுவோம்னா, இந்த சைடு வர எல்லாரையும் அடித்து சாப்பிட்றது தான் எங்கள் வேலையாக வச்சுட்டு இருந்தோம். அந்த ராட்சசன் இப்பொழுது உங்களை கொன்று அவனுக்கு உணவு படைப்பதற்காக என்னை அனுப்பியுள்ளான். உண்மையாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களை கண்டதும் என்னால் வேறு யாரையுமே கணவராக ஏற்க முடியவில்லை என்று நான் முடிவு பண்ணிவிட்டேன். அதனால் இதை கருதி உங்களை காப்பதற்காக நான் முடிவு செய்திருக்கிறேன். அதை தான் நான் எண்ணுகிறேன். அதனால் என்னுடைய இதயமும் என்னுடைய உடம்பும் மன்மதனினுடைய பவர்னால அது தாக்கப்பட்டு விட்டது, துளைக்கப்பட்டு விட்டது. அதனால் உங்களை அடையும் விருப்பத்துடன் இருக்கிறேன். ப்ளீஸ் என்னை உமதாக்கி கொள்ளுங்களேன் அப்படின்னு கேட்குறா. பீமன் இந்த மனித உடனே அவ சொல்றா, கவலைப்படாதீங்கோ. இந்த பீமனோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ பேச 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 எங்கேருந்து இவ திடீர்னு என்னவோ பேசிட்டு இருக்கா. நம்ம வேற ஒரு மூட்ல இருக்கோம் இல்ல, துரியோதனை திட்டி திருத்தராசன் திட்டி எப்படி இவ எல்லாரையும் அழிக்கலாங்கிற மூட்ல உட்காந்துட்டு இருக்கோம். இவ இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. இந்த மனித ஊனுண்ணி இருக்கிறானே என்னுடைய அண்ணன், அவரிடம் இருந்து உங்களை நான் காக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் காற்றில் பறப்பேன், என்னிடம் அந்த சக்தி உள்ளது. அதனால் நீங்கள் என்னுடன் வந்தீர்கள் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களால் கூட நுழைய முடியாத பகுதிகளுக்கு, கானக பகுதிகளுக்கு நாம் சென்று விடலாம். அங்கு சென்று நாம் இன்பமாக வாழலாம். இவனோட ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து வெளில போயிடுவோம். தேர்ஃபோர் இவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். பீமனில் வெயிட் பண்ணுமா, இதுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஹே ராட்சசி, எப்படி ஒருவன் தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் கைவிட்டு விட்டு இந்த மாதிரி ஒருத்தியோட வர முடியும்? அதுவும் இவர்களை ராட்சசனுக்கு உணவாக்கும்படி விட்டுவிட்டு என்னை போன்ற எந்த மனிதன்தான் காமத்தை தணித்துக் கொள்வதற்காக இப்படி உன்னுடன் வருவான்? ஏதாவது நியாயம் இருக்கா நீ கேட்கறது இல்லை அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நான் உங்களை மட்டும் வருவதற்காக நான் சொல்லவில்லை, உங்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன். அவர்களை விழிப்படைய செய்யுங்கள், எல்லோரும் என் இடுப்பில் ஏறி உட்காருங்கள், நாம் பறந்து சென்று விடலாம் அப்படிங்கிறார்.
பீமன்ல என்னது நீ என்ன காப்பாற்ற போற அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. ஆனால் அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறான்னா, உன்னுடைய அண்ணனுக்கு பயந்து நன்றாக உறங்கி கொண்டிருக்கும் என்னுடைய பிரதர்ஸையும் அம்மாவையும் நான் எழுப்ப மாட்டேன். ஒன்று வேணா பண்ண, உங்கள் அண்ணன் இங்கே வர சொல்லு. அதனால் மனிதர்களால், கந்தர்வர்களால், யக்ஷர்களால், ஏன் ராட்சசர்களால் கூட என்னுடைய பலத்தை தாங்க முடியாது. அதனால் நீ ஒன்று பண்ணலாம், நீ சென்று விட்டு அவனை அனுப்பலாம், அல்லது நீயும் வேணாலும் இருந்து ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம், உன்னுடைய சௌரியம். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிற பீமன். உடனே வைஷம்பாயனர் நரேட் பண்ணுறார், தன்னுடைய தங்கையை வெகு நேரமாக காணவில்லையே, இவ போய் அடித்து தூக்கின்னு வரணும், இது தூக்கின்னு வரதுக்கு எத்தனை நேரம் அப்படின்னு என்ன ஆனது என்று காண்பதற்காக ஹிடிம்பன் என்ன செய்தான், மரத்திலிருந்து குதித்து கீழிறங்கி வந்து பாண்டவர்களின் இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக நடந்து வந்தான். அவனை கண்ட ஹிடிம்பை, ஐயோ அவன் அங்கே வரான் அப்படின்னு உடனே என்ன சொல்ற, அந்த தீயவன் இங்கு வந்து கொண்டிருக்கிறான், அதுவும் கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறான், அதனால உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், அவர்களை எழுப்புங்கள், இங்கிருந்து பறந்து சென்று விடலாம், சொல்றத கேளுங்கோ அப்படின்னு. அதனால பீமன் என்ன சொல்றான், நான் இருக்கும் வரை இவர்களை யாரும் காயப்படுத்த விட மாட்டேன். அந்த சினிமா டைலாக்லாம் வரும்ல, இவங்க மேலே ஒரு கீறல் கூட விழும், எல்லாம் இங்கேருந்து தான் நினைக்கிறேன். அதனால இவர்களை யாரும் காயப்படுத்த முடியாது. உன் அண்ணனை உன் கண் எதிரிலேயே நான் கொள்கிறேன். பார்க்குறியா, ராட்சசர்களிலேயே ரொம்ப ரொம்ப இழிந்தவன் உங்க அண்ணன். இன்ஃபேக்ட் என்னால் கொல்லப்படுவதற்கு தகுதியே கிடையாது அவனுக்கு. அப்படி அதனால் எல்லா ராட்சசர்களும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் என்னுடைய கரபலத்தை தாங்க முடியாது ஹிடிம்பா அப்படிங்கிறான் பீமன். யானை, நீ பாரு, யானையின் துந்திக்கையை போல் இருக்கும் என் கரத்தை பார், பெரிய இரும்பு கதையை போல் இருக்கும் என் தொடையை பார், வைரம் பாய்ந்த அகலமான என் மார்பை பார். யாருக்கு போட்டு கட்டுறதுக்கு யாருமே இல்லை, ஒத்தி தான் இருக்கா அந்த காட்டில், மற்றவெல்லாம் தூங்கிட்டு இருக்கா ஒன்னே. அதனால இந்திரனுக்கு ஒப்பான என்னுடைய ஆற்றலை இன்று நீ காணப்போகிறாய். அவ வந்து மனிதர்களிடம் அவன் வெளிப்படுத்தும் ஆற்றலை தான் நான் பார்த்திருக்கிறேனே, தயவு செய்து, நான் ஏற்கனவே உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து அவளை எழுப்புங்கோ, இங்கேருந்து தப்பிச்சுடலாம் அப்படிங்கிறான். உடனே பீமன் பேசியதை கேட்டுக்கொண்டேதான் நடந்து வந்தான் இடிம்பன். அந்த பக்கம் பார்த்தா தங்க, அதுவும் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, அழகான ஆபரணங்கள், அழகான ஆடை, அதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் அப்படி வாரிண்டு, தலையில் பூவெல்லாம் சூடிண்டு, ரொம்ப கவர்ச்சியான ஒரு மனித பெண்ணுரு கொண்ட அவனுடைய தங்கை நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவளை பார்த்தாலே இவள் வந்து அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் வந்திருக்கிறார் என்று ஐயுற்று மிகவும் கோபம் கொண்டான் ஹிடிம்பன். உடனே என்ன சொல்றான், கண்களை நன்றாக அகலமாக விரித்து அவளை இப்படி பார்த்து சொல்றான், நாம் பசியோடு இருக்கும்போது தாமதிக்கிற அந்த ஜென்மம் எது அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ஹிடிம்பா, என்னுடைய கோபம் உனக்கு தெரியும் இல்லையா, அதில் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறான். நீ நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் நம்முடைய முன்னோரான அனைத்து ராட்சசர்களையும் நீ துறந்து விடுவாய் போல இருக்கிறதே. அப்படிதானே, பெரிய பரம்பரை இவள்து, நம்ம 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 ஆற்ற நீ விட்டுட்டு போயிட போகிற போல இருக்கு, நம்ம பரம்பரை நம்ம குல கௌரவம் என்ன இருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதனால் யாருடன் சேர்ந்து நீ இதை செய்யவிருக்கிறாயோ அவனை உன் கண்ணு முன்னாடியே கொல்கிறேன் அப்படின்னு பற்களை கடிச்சுண்டு முதல்ல உன்னை கொல்றேன் அப்புறம் அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கையை பார்த்து அப்படியே அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு அவகிட்ட போறான் அவளை கொல்றதுக்கு. பீமன் உடனே இதை பார்த்துட்டுல அப்படின்னு பெருசா திரிக்கிறான் கேலி பண்ணிட்டு. இவனுக்கு எப்படி இருக்கும் ஹிடிம்பனுக்கு, அற்ப மானிட பதர், கொஞ்சம் கூட என்னை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு.
சிரிச்சுட்டே அவன் சொல்றான், நீ ஆம்பளை இறந்தா முதல்ல என்ன எங்கிட்ட வர சொல்லல, அந்த மாதிரி முதலில் என்னை தாக்கு, ஒரு பெண்ணை கொல்வது உனக்கெல்லாம் தகாது, என்னை அணுகு அப்படின்னு சொல்றான். எதுக்கு இப்படி நேரத்தை வீணாக்கிண்டு அவகிட்ட போய் நோய் நோய் நோய்ங்கிற மாதிரி கேட்குறான். அப்படியே அவள் என்னுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்ததுதான் உனக்கு கோபத்தை ஊட்டுகிறது என்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது? இது எல்லா உயிரினத்திற்கும் இருக்கும் உணர்வு தானே. அதனால ஹிடிம்பா, நீ அனுப்பிதான் அவள் என்னிடத்தில் வந்திருக்கிறாள். என்னை பார்த்தாள், என் மீது காதல் கொண்டாள். உனக்கு என்ன தீங்கு செய்தாள்? இதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் இதில் அப்படி? அதனால நான் இருக்கும் பொழுது என் முன் நீ அவளை கொல்ல முடியாது அப்படி. அதனால உன்னுடன் நான் சண்டைக்கு ரெடி. என்னுடன் ஒற்றைக்கு ஒற்றையாக நின்ற சண்டை போடுவதற்கு நீ தயாராக இருந்தால் வா, வந்து மோது. தனி ஆளாக நான் உன்னை யமலோகத்துக்கு இப்பவே சில நொடிகளில் அனுப்பிவிடுகிறேன் அப்படிங்கிறான். என்னால் கொல்லப்பட்ட பிறகு உன் உடலை என்ன செய்ய போகிறேன்? பிச்சு இந்த கானகம் முழுவதும் தூக்கி போடுவேன். எல்லா நாய் நரி எல்லா மிருகங்களும் அதை சாப்பிட்டு அது இதுவாகட்டும். நீ தானே பெரிய இந்த காட்டுக்கு ராஜா அப்படிங்கிறான். அதனால நான் உன்னை கொல்ல போவதை, இதெல்லாம் யார் பேசுறா? பீமன் வந்து ஹிடிம்பனை பார்த்து பேசுறான். பயங்கர டைலாகு. நான் உன்னை கொல்ல போவதை இவர்கள் எல்லோரும் இவளே காணப்போகிறாள். அதனால இந்த கானகம் நீ செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? மனிதர்கள் இந்த பக்கம் வருவதற்கு அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, ஏன்னா நீ தான் இருக்க மாட்டியே. அதனால அப்படி ஒரு கானகமாக ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா நான் இதை மாற்றப் போகிறேன். இடிமன்ல என்ன லொடன்னு பேசிகிட்டே இருக்க, எதற்கு இந்த வீண் பேச்சு? மோதுவதை என்று முடிவு செய்து விட்டால் மோத தானே வேண்டும் அப்படின்னு என்னுடன் மோதி உன்னுடைய பலத்தினுடைய வரையறை என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? உன்னை கொன்று உன்னுடைய ரத்தத்தை குடித்து இவர்களை கொன்றுவிட்டு இறுதியாக இவளை கொல்கிறேன் அப்படின்னு ஹிடிமன் சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான்? அவனுடைய கையை வந்து பீமனை அடிக்கிறதுக்காக நீட்டினான். கையை பீமனை அடிக்கிறதுக்காக நீட்டின உடனே என்ன பண்ணா? பீமன் அப்படியே கையை பிடிச்சு, எப்படி சிங்கம் வந்து இறைய வந்து அடித்த உடனே அதை பிடிச்சிட்டு தர 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 தரன்னு இழுத்துன்னு போகும்ல, அந்த மாதிரி அவனை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துன்னு போயிட்டான். 32 முழம் தூரத்துக்கு இழுத்துன்னு போனானா. ஏன் இழுத்துன்னு போனா? அம்மாவும் பிரதர்ஸும் தூங்கின்னு இருக்கா, சத்தம் வரக்கூடாது, அதனால இழுத்துன்னு போனான். இழுத்துன்னு போன உடனே இவன் என்ன பண்ணான்? இந்த ராட்சசன் பீமனை எருக்கி கட்டி கொண்டு பெருசா கத்தினான். ஏன் இவ்வளோ பெருசு கத்த, எழுந்துட்டுருவா அப்படின்னு திருப்பி தர 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 இன்னும் ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிட்டான். அதனால அதுக்கப்புறம் என்னாச்சு? இவன் அவனை கட்டி பிடிக்கிறான், அவன் இவனை கட்டி பிடிக்கிறான். பொருள் ஒரே அடிதடி. அப்படி 2 பேரும் அவர்களினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டார்கள். மதம் பிடித்த 2 யானைகள் மோதிக்கொள்வது போல் இருந்ததாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? அவளுக்கு என்ன வெப்பன்னா பீமனோட ஸ்டைல் வந்து இருக்கிற மரத்தெல்லாம் பிடிங்கி அடிக்கிறது தான். மரத்தை பிடிங்கி அடிப்பான், கல்லை பிடிங்கி அடிப்பான், பாறையை பிடிங்கி அடிப்பான், எல்லாத்தையும். இது மரம் செடி எல்லாம் ஒரே டீஃபாரஸ்டேஷன் போட்டு அடி 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 அடின்னு எல்லாம் பிடுங்கி அடித்து ஒரே சண்டை. இந்த சத்தத்தில் என்னாச்சு? எவ்வளோ சத்தம் வந்ததுன்னா இவ 2 பேரும் கத்திண்டே சண்டை போடுவா. ஏன்னா அவளுக்கு அந்த வெறி இருக்குல்ல, அதை கத்தி 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 அந்த வெறியை கொண்டு வரச்சே என்ன ஆயிடுத்து? அந்த சவுண்டில் பாண்டவர்களும் குந்தியும் விழித்து விட்டார்கள். இவ முழிச்சு என்ன சத்தம் அப்படின்னு முழிச்சு பார்த்தா அப்சரஸ் மாதிரி அழகான பொண்ணு நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. யார் அம்மா நீ அப்படின்னு குந்தி என்ன பண்றா? அவகிட்ட கேட்குறார், என்ன காரியமாக இந்த காட்டுக்கு வந்திருக்கிறாய் நீ இந்த வேளையில் அப்படின்னு. உடனே ஹிடிம்பா சொல்றா, இந்த காடு ஹிடிம்பன் என்ற ராட்சசனுடையது, நான் அவனுடைய தங்கை. அவன்தான் உங்களை கொன்று வருவதற்காக என்னை ஏவி இங்கு அனுப்பினான். ஆனால் உங்கள் மகனை கண்டவுடன் அவர் மீது நான் காதல் கொண்டு விட்டேன். எல்லா உயிர்களிடத்திலும் அவ எப்படி சொல்றா? எல்லா உயிரினங்களிடத்திலும் படர்ந்து ஊடுருவி இருக்கும் அந்த காதல் தேவன் என்னை உங்கள் மகனினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டான். சினிமா படத்தில் டயலாக் எழுதணும், அந்த கான்செப்ட் எல்லாம் இவால்வ் பண்ணோன்னா there is a lot of ideas here. சரியா? அதனால
உங்களை விழிப்படைய செய்வதற்காக அவர் உங்களை விழிப்படைய செய்து உங்கள் அனைவரையும் இந்த இடத்தை விட்டே வெளியேற்ற வேண்டும், உங்களை காப்பாற்றுவதற்காக என்று அவரிடம் நிறைய முயற்சித்து பார்த்தேன். ஆனால் நடக்கவே இல்லை. நான் வருவதற்கு தாமதமானதால் டவுட் வந்த உடனே என்னுடைய அண்ணன் இங்கு வந்து விட்டான். உங்கள் மகனாகிய என்னுடைய கணவர் அவரை இழுத்து சென்றுள்ளார், என்னுடைய அண்ணனை இழுத்து சென்றுள்ளார் சண்டையிடுவதற்காக. அவர்கள் இருவரும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பக்கம் சத்தம் வருது. உடனே இருவரும் ஒருவரை ஒருவர் நசுக்கி கொண்டு தங்களினுடைய முழக்கத்தினால் இந்த மொத்த கானகத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிறார்கள் பாருங்களேன் அப்படிங்கிறா. உடனே வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர்,